வச்சு இது பயங்கர புளிப்புனால இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நார்த்தங்காய் ப்ளஸ் எலுமிச்சப்பழத்தோட ஃப்ளேவர் இருக்குது, டேஸ்ட்டுமே அப்படி தான் இருக்குது. அதனால் இதை வச்சு ஒரு ஜூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்க்க ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, இப்படி தான் இருக்குது சீட்ஸு. இது பிழியறதுக்கு கஷ்டமாக இல்லை, இப்படி வச்சுட்டு ஒரு அமுக்குனாலே எல்லா ஜூஸுமே வெளியே வந்துரு. இங்கே பாருங்க. ஓகே, இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ இந்த கலாமன்சி ஜூஸை, கலாமன்சினே நான் நினச்சிட்டேன், ஆக்சுவலி இது என்னன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த ஜூஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சாச்சு, அதனால தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் சுகர் தேவைப்படும், ஏன்னா இது அவ்வளோ புளிப்பு இந்த ஃப்ரூட்டு. அதனால நீங்கள் வந்து சுகர் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர், செம்மையாக இருக்குது. இப்போ நம்மளோட கலாமன்சி ஜூஸை ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நல்ல ஒரு இன்டென்ஸான புளிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு நார்த்தங்காலெல்லாம் ஒரு வாசனை இருக்கும் தெரியுமா, அந்த வாசனை இருக்குது. எனக்கு